உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சென்னையில் தினமும் லட்சக்கணக்கானோர் ரயில் சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெற்றோர்களுடன் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு கைக்குழந்தை மாயமானது. கண்காணிப்பு கேமராவில் அது பதிவாகி இருந்தும் கூட அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மேலும் இந்த ரயில் நிலையத்தில் குழந்தை திருடு போனது சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரயில் நிலையங்களை பொறுத்தவரை ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கிறது. ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் மற்றும் ரயில் பயணிகளில் முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் எப்படி இருக்கிறது? லட்சக்கணக்கானோர் இந்த சேவையை தினமும் பயன்படுத்துவதால் அவர்களுக்கு முறையான ஒரு பாதுகாப்பு வசதிகளை வழங்க போதுமான அளவில் ரயில்வே போலீசார் இருக்கிறார்களா? அவர்களுடைய கண்காணிப்பு பணிகள் எப்படிப்பட்டதாக இன்றைய நடைமுறையில் இருக்கிறது என்பது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் தினமும் ரயில் சேவைகளை லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக ரயில் நிலையத்தில் குற்றங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கின்றன. தினமும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இங்கு வந்து செல்கிறார்கள். இந்நிலையில் கடந்த ஆண்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. இது நடந்து ஓராண்டாகியும் குற்றவாளிகள் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை ஒன்று காணாமல் போனது. அக்குழந்தையை பெண் ஒருவர் கடத்திச் செல்லும் காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுவரை அப்பெண்ணை பிடிக்க முடியவில்லை, குழந்தையையும் மீட்க முடியவில்லை. இதுபோன்ற சம்பவங்களை அடுத்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. திருட்டு மற்றும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பயணிகள் என்ற போர்வையில் நடைமேடை டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்துக்குள் நுழைவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரயில் நிலையங்களில் போதுமான கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும், ரயில்வே போலீசாரின் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓராண்டுக்கு முன்பு நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதிகள் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பெண் குழந்தையை சிகிச்சைக்காக ஹவுரா மெயில் மூலம் சென்னை சென்ட்ரலுக்கு கொண்டு வந்தனர். அந்த குழந்தையும் காணாமல் போய்விட்டது. அந்த குழந்தை குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு போதுமான ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். மேலும் சில இடங்களில் குற்ற சம்பவங்களும் நடைபெறுகிறது, அதை தடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இருக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன குழந்தையையும் இன்னும் மீட்க முடியவில்லை. அந்த குழந்தையை கடத்திச் சென்றது யார் என்கின்ற விவரமும் இன்று வரை தெரியவில்லை. ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், எந்த விதமான பாதுகாப்பு முறைகளை அதிகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழ்நாடு ரயில் பயணிப்போர் உரிமை தீர்வகத்தைச் சேர்ந்த திரு மாரிமுத்து அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு மாரிமுத்து. ரயில் நிலையங்களை பொறுத்தவரை இப்போ அரசு பயணிகளுக்கு இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. என்னென்ன விதிமுறைகளை வகுத்திருக்கிறது, அது சரியான அளவில் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? அதாவது உதாரணத்துக்கு உள்ள வரக்கூடிய பயணிகள்கிட்ட உடைமைகளை செக் பண்றாங்க. ரெண்டாவது உள்ள பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருந்தா தான் வழி அனுப்ப வர்றவங்களுக்கு உள்ள வரணும்ன்ற வரைமுறை இருக்கு. ஆனா இது எல்லாம் முறையா நடத்தப்படுதானா? எதுவுமே முறையா நடத்தப்படல. இப்ப ஒரு 100 பேர் ஸ்டேஷனுக்குள்ள எக்மோருக்கோ சென்ட்ரலுக்கோ உள்ள போனோம்னா அவர்களுடைய உடைமைகள் 1% கூட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. ரெண்டாவது உள்ள இப்ப இன்னைக்கு ஒரு 5000 பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வித்திருக்காங்கன்னா அது ரீகலெக்ட் பண்ணக்கூடிய முறை இல்லவே இல்லை. அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கடமையோட வாங்கிட்டு போறவங்க திரும்பி வரும்போது அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கலெக்ட் பண்றதுக்குரிய ஒரு அதிகாரி கூட அங்க கிடையாது. சோ யாருனாலும் உள்ள போலாம், யாருனாலும் உள்ள வெளியே வரலான்ற ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையை மாத்தணும்னா கண்டிப்பான முறையில பயணம் செய்யக்கூடிய பயணிகளும் வழி அனுப்ப வரக்கூடியவர்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட இருந்தா மட்டும்தான் உள்ள வரணும்ன்ற நடைமுறை இருக்கணும். அவங்க வெளியே வரும்போது அந்த பரிசோதனைன்றது இருக்கணும். இப்ப அதெல்லாம் கிடையாது.
அதே மாதிரி உடைமைகளை பரிசோதனை பண்றதுக்குன்னு எக்ஸ்ரே கருவி இருக்கு. அந்த கருவிக்கு உட்படுத்தப்பட்டு எந்த லக்கேஜும் வந்து உள்ள போறது இல்ல. ஒரு 100 பேர் கிராஸ் பண்ணா 5 பேர்ட்ட கூட அந்த சோதனை நடக்கிறது இல்ல. அதிகாரிகள் அமர்ந்த நிலையில தான் இருக்காங்க. மேலும் நீங்க பிளாட்ஃபார்ம் சைடு வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த காவல் அதிகாரியும் இருக்க மாட்டாரு. அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற 4 பேர் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வர்ற இடத்துல ஒரு 10 அது காவல்துறையால என்ன செய்ய முடியும்? அதுக்குரிய போதுமான ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஒரு ட்ரெயின் கிளம்புதுன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அட்லீஸ்ட் ஒரு காவலர் வந்து முழுமையா வந்து சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தா தான் கம்பார்ட்மெண்ட்ல திருடுகள் நடக்கிறத தவிர்க்கலாம். இந்த மாதிரி அவசர நேரத்தில் வந்து குழந்தைகள் கடத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாருன்னா அதை கடத்தக்கூடிய ஆட்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். இப்ப அது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க்கே கிடையாது. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு அலர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஒழிய ரயில்வே துறை அதிகாரிகளும் கடனுக்கு தான் கேமராக்களை வைத்திருக்கிறாங்க. அதை வந்து பாக்குறாங்களா, பார்த்து அதன் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னா இதுவரைக்கும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டியா தான் இருக்க ஒழிய அக்கறையுடன் நடத்தப்படுவதில்லை. தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில் நிலையங்களில் உள்ளே செல்வதற்கான நடைமேடை டிக்கெட்டை வாங்குபவர்கள் மீண்டும் வரும்பொழுது அந்த டிக்கெட்டை ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இல்லை. போதுமான ஒரு பாதுகாப்பு பணிகளும் அங்கே மேற்கொள்ளப்படவில்லை. காவலர்களும் போதுமான அளவு இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குழந்தை கடத்தப்பட்டது. இன்றும் அந்த குழந்தை மீட்கப்படவில்லை. அந்த குழந்தையினுடைய தந்தை மற்றும் ரயில் பயணிகள் பலர் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். கேட்கலாம். மார்ச் 8ஆம் தேதி பழனி போறதுக்காக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தேன். இன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணதுனால அங்கேயே தங்கிட்டோம். நாங்கள் ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு ஏற்ற மாதிரி இருக்க சேர்க்கையில தங்கினோம். நாங்கள் அன்னைக்கு ஒரு 2:30 மணிக்கு எங்கள் குழந்தைய யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 5 வயசு குழந்தை, 5 மாதம் குழந்தை. அது இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க போலீஸ் தரப்புலேருந்து எந்த தகவலும் இல்லை. கண்டுபிடிக்கிறவங்க தேடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. பாப்பா எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எதுவுமே தகவல் இல்லை. இது வரைக்கும் யாரும் பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு நியூஸுமே இல்லை. பாப்பாவை பிரிஞ்சு நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். டெய்லி அவன் நினப்பா தான் இருக்கு. போலீஸ் ப்ரொடக்ஷன் சரியில்லை. கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்க, இன்னும் ஜாஸ்தி வேணும். கேமரா, சிவி கேமராக்கெல்லாம் இன்னும் அதிகம் வேணும். ஏன்னா நாங்கள் அவசரமா போறதுனால டிக்கெட்டு, அந்த குழந்தைங்க, பேக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் பாதுகாக்கிறதால திடீர்னு விட்டுட்டு ஒரு லக்கேஜ் இருக்கிறதுக்குள்ள குழந்தைங்க காணாம போயிடுறாங்க. ஸோ கேமராக்கள் ஜாஸ்தி தேவை தான். கேமராலாம் இருக்கு, பாக்குறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஒர்க் பண்ணுதான்னு கூட தெரியல. நான் போன முறை வந்தப்ப ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில மேல இருக்கிற புகார் தெரிவிக்கன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல போன் பண்றோம். போன் பண்ணா அவங்க அவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றாங்க. அப்படியா சார், அங்க யாராச்சும் போலீஸ் இருப்பாங்க பாருங்க அப்படிங்கிறாங்களே வெளியே. யார் தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த புகாரை யார் தான் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. சிசி கேமரா இன்னும் நிறைய வைக்கணும். ஆல் கார்னர்ஸ் இருக்கணும். முக்கியமா யூனிட்ஸ் இருக்கணும். இன்னும் எல்லா ட்ரெயின்ஸ் இருக்கணும். எக்ஸ்பிரஸ்ல போறோம், எங்க கிடையாது, ஸ்டேஷனுக்குள்ளதான் வரும். அது அந்த ட்ரெயின்ல என்ன யாருக்கு நான் தெரியும் எதுன்னு தெரியாது. அதே ட்ரெயின்ஸ் சிசிடிவி கேமரா இருக்கணும், பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இதுலயும் இருக்கணும், ட்ரெயின்ஸ் இருக்கணும். அது பெஸ்ட். சமூக விரோதிகள் போறாங்க, செயின் பறிக்கிறாங்க. அது இல்லாமல் பெண்களை பலாத்காரம் பண்றாங்க. அது சாதாரணமாக நடைபெறுது. அது திருவள்ளூர் கிட்ட போகும்போது அதுக்கு அடிக்க போகும்போதெல்லாம் நடக்குது, தினசரி நடக்குது. அது யாரும் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இறங்கி ஓடிடுறான் ட்ரெயின். அவங்க ப்ராக்டிஸ் ரன்னிங்லே இறங்கி ஓடுறாங்க. அதனால பாதுகாப்பு அதிகம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் அது பாதி ஒதுக்கணும். வெறும் பெண்கள் முழுதாக போறதுனால இந்த ஆபத்தை அவங்க சந்திக்க வருது. ரயில் நிலையங்களில் போதுமான கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். இப்பொழுது பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராக்களை முறையாக ரயில்வே போலீசார் கண்காணிக்கிறார்களா என்கின்ற கேள்வி தங்களுக்கு எழுவதாக பயணிகள் தங்கள் தரப்பிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். ரயில் நிலையங்களில் பயணிகள் பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கிறது? போதுமான அளவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா? மேலும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திரு மாரிமுத்து அவர்களிடத்தில் பேசலாம். திரு மாரிமுத்து, இப்ப நம்ம பயணிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம். அதுல ஒருத்தர் சொன்னாரு, புகார் தெரிவிக்கக்கூடிய எண்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கு, ஆனா நாங்க போன் பண்ணும்பொழுது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரியான நடைமுறைகள் இப்போ ரயில் நிலையங்கள்ல எப்படி இருக்கு? அதே போல கண்காணிப்பு கேமராக்கள் போதுமான அளவுல இல்லன்னு அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து? கண்காணிப்பு கேமராக்கள் போதுமான அளவுல இல்லன்றதான் உண்மை. எல்லா என்ட்ரன்ஸ்ல இருக்கு.
அந்த ஃப்ரண்ட் லாபியில இருக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நீளத்துக்காக இருக்குது. அந்த 3/4 கிலோமீட்டர்ல வந்து கேமராக்கள் இருக்குதான்றது தெரியல. இந்த கேமராக்களை சரிபார்க்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்றதும் இதுவரைக்கும் தெரியல. இதுவரைக்கும் எந்த திருட்டையும் எந்த ஒரு தவறையும் வந்து தவறு நடக்கிறதுக்கு முன்னாலே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களான்றதுக்கு ஒரு ரெக்கார்டே கிடையாது. கடனுக்காக இருக்குது, அவ்வளவுதான் வெளியே ஒரு கடமைக்காக வந்து அவங்க பின்பற்றதில்லை. பயணிகள் சௌகரியத்தை பத்தி அவங்க எந்தவித அக்கறையும் எடுத்துக்கிறது இல்லை. இப்ப ஒண்ணுல 3 மாசத்துக்கு முன்னால குழந்தை காணன்றத சொல்றாரு. அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் வந்து பொறுப்பான ஒரு பதில் வந்து இதுவரைக்கும் கிடைக்கல. புகாருக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்கறாங்க. அந்த நம்பர்ல ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு. அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸா காவலர்களை பாருன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு அந்த புகார் என்ன கொடுக்கறாங்க? அப்படி கொடுக்கப்பட்டால் அது ஒழுங்காக நடைமுறைக்கு வரலைன்னா அந்த நம்பரை வந்து அகற்றணும். அதுக்குரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுவரைக்கும் நடந்த எந்த தவறுக்கும் எந்த அதிகாரிகளுக்கும் இதுவரை வந்து பொறுப்பாக இருந்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்ததா இல்ல. உதாரணத்துக்கு ஸ்டேஷனுக்குள்ளே குண்டு வெடிக்குது, அதனுடைய நிலவரம் வந்து யார் இந்த கவனக்குறைவான அதிகாரி, அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா, அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துக்கு ஒரு ஷோ பண்றதோட முடிஞ்சு போயிடுது ஒழிய. இப்பெல்லாம் மேலை நாடுகள்லாம் பாருங்க, டிக்கெட்ல சாலை உள்ள போக முடியாது, டிக்கெட்டை போட்டாதான் போக முடியும். இப்ப நம்மளுக்கு விரைவில் வர இருக்குது மெட்ரோல நீங்க வந்து டிக்கெட் இல்லாத ஆளு பிளாட்ஃபார்முக்குள்ள என்டர் ஆக முடியாது. அப்ப டிக்கெட் உள்ள வைக்கும் போது அந்த பஞ்சிங் இடத்துல வந்து ஒவ்வொருத்தருடைய அங்க கேமரா இருந்தாலே போதுமானது. அந்த மாதிரி ஒரு நடைமுறையே இல்லாம ஏதோ ஒரு திறந்த வீடு மாதிரி இருக்கு. ஒருத்தன் பறி கொடுத்தவனுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் கிடைக்கல. உடைமைகள் நிறைய களவாடப்படுது. நிறைய பேர் வந்து சமூக விரோதிங்க உள்ள இருக்காங்க. பெண்கள் இரவு நேரத்துல தனியா, இப்ப சென்னை மாதிரி நம்ம சிட்டில எல்லாம் வந்து இரவு நேரத்துல வந்து சாதாரண வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்ல. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தா அந்த பெண் இறங்கி வீடு வர்ற வரைக்கும் ஒரு உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வரணும். இப்ப அதுக்கெல்லாம் வந்து அதிகாரிகள் யோசனை செய்து இரவு 7 மணிக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய சபர்பன் ட்ரெயின்ல எல்லாம் வந்து காவலர்களை வச்சு, இல்ல சபர்பன் ட்ரெயின்ல எல்லாத்திலுமே கேமரா வச்சு அந்தந்த ட்ரெயினுக்கு வந்து உள்ள அந்த டிரைவருக்கு பக்கத்துல ஒரு டிஸ்பிளே இருந்ததுன்னா ஓரளவுக்காவது வந்து ஒரு அச்சம் இருக்கும் அந்த சமூக விரோதிக்கு. அது மாதிரி ஒரு சிஸ்டமே இல்ல. இதுக்கெல்லாம் நிறைய ஒன்றும் பண செலவாக போறது இல்ல. அதிகாரிகளுடைய அக்கறை தான். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கவுண்டர் தூக்கி கடைசியில இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர் கொண்டாடுறாங்க. அங்க பஸ் நிறுத்தம் இல்ல, அங்க வந்து பார்க்கிங் ஏரியா இல்ல, தட்கல் எடுக்கிறதுக்கு இரவு நேரத்தில் வந்து தங்குறவனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. அப்ப வந்து பாதுகாப்பை பத்தி அதிகாரிகள் கவலைப்படுவதில்லை. அவங்க பாட்டில மூவ் பண்றாங்களே ஒழிய மக்களுக்கு என்ன சௌரியம், மக்களுக்கு எதை கொடுக்கணும், எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இதை பத்தி ஒரு துளி கூட அக்கறை இல்ல. மக்களுடைய கருத்துக்கும் மரியாதையும் இல்ல. இந்த போங்கெல்லாம் மாறினா மட்டும்தான் வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனம் இருக்கும், பாதுகாப்புன்றது உருப்படியா இருக்கும். மேலும் மேலும் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னா கேமராக்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அதனை வந்து பார்க்கக்கூடிய அதிகாரிகள் கடமையுணர்ச்சியோடு இருக்க வேண்டும். தேவையான அளவுக்கு காவலர்களை அதிகப்படுத்த வேண்டும். தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய போலீசாரின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அவற்றை அதிகப்படுத்த வேண்டும். கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதிக அளவு பொருத்தப்பட்டு அதை கண்காணிக்கக்கூடிய வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ரயில் பயணிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதை கேட்கலாம். சும்மா ஒரு 1:30 மணி அளவில் நான் கண் முழிச்சு பார்க்கும்போது என் குழந்தை என்கிட்ட இருந்தது. ஒரு 2:30 மணி அளவில் திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது தான் குழந்தை இல்லை. அப்போது திரும்ப நாங்கள் பக்கத்தில் தேடி பார்த்துட்டு மேலே போயிட்டு செக்யூரிட்டி கேமராவை இது பண்ணி பார்த்தோம். அப்போ எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு லேடி எங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறது தெரிந்தது. ஆனால் அந்த லேடியோட முகம் தெளிவாக தெரியாதனால அது ஒரு டிராபேக்காக இருக்குது. கேமராவும் அந்த இடத்துல ஒர்க் ஆகலை. நாங்கள் இருந்த இடத்துல நான் நினைக்கிறேன் இன்னமும் அந்த கேமரா அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மாற்றவே இல்லை. நானும் கிட்டத்தட்ட இப்போ கூட 2-3 தடவை போயிட்டு வந்தேன். அப்போ கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு. கேமரா எல்லாத்தையும் சரி பண்ணி இனியும் வேற மக்களுக்கு அவங்க கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. இனிமேலும் அதுக்கப்புறமும் ஒரு குழந்தை காணாமல் போன சம்பவம் நடந்திருக்குது. திரும்பவும் இதே மாதிரி நடக்காம தடுக்கிறது அவங்க கையில, போலீஸ் கையில தான் இருக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு முக்கியமான பெரிய ஸ்டேஷன்ஸ்லயும் குழந்தைகள் எப்படி பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஸ்டேஷன் எல்லாத்துலயுமே ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி இருக்கணும். அந்த குழந்தைங்க வந்து யார் கூடவானு வராங்களா இல்ல தனியா வராங்களான்னு பார்த்து இந்த ரயில்வே போலீஸ் வந்து அதுல ஒரு தனியா ஒரு ஆள் நியமிச்சு ஒரு ட்ரெயின்லையும் பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்து தனியா வர குழந்தைகளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த மாதிரி யாரும் இல்லாம ஓடி வர குழந்தைங்களோ இல்ல கேர் தேவைப்படுற குழந்தைங்களா இருந்தா
அவங்கள அந்த லோக்கல் ஸ்டேட் போலீஸும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சு அவங்க மூலமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்ப சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ் இருக்கு, அந்த கமிட்டிஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சில ஸ்டேஷன்ஸ்ல போட்டிருக்காங்க. பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் இனி அதிகப்படுத்தணும் பிள்ளைங்களுக்கு. நாங்க போன 6 மாசத்துக்கு முன்னாடி வர ட்ரெயின்ல நாங்க ரிசர்வ் பண்ணி தான் வந்தோம். இருந்தாலுமே அந்த ட்ரெயின்ல ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க இறங்கினாலும் இறங்க மாட்டாங்க, கூட வந்திருந்தாங்க. கோயில்பட்டில இருந்து திருச்சி வரைக்கும் அவங்க கூட வந்தாங்க. டிடிஆர் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நாங்க உறங்கவே இல்லை, அந்த பிள்ளைங்களுக்காக பயந்துக்கிட்டு உறங்கவே இல்லை. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். அவேர்னஸ் பத்தல, மக்கள் ரொம்ப அறியாமையான மக்களும் வராங்க. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததால குழந்தைங்களை அப்படியே விட்டுட்டு பேக் எடுக்கும்போது சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுறாங்க, லக்கேஜஸும் சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுது. ஸோ கேமராக்கள் சரியா ஒர்க் ஆகுதா என்னன்றது சரியா அவங்க பாக்குறாங்களா மெயின்டைன் பண்றாங்களான்றது தெரியறதில்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து அரசாங்கம் அதெல்லாம் மூவ் பண்ணணும். குழந்தைங்களும் அதான் நம்ம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் அந்த இது ஒரு டென்ஷன்ல நம்ம அதெல்லாம் சில தவறுகள் நடக்குது. பட் கேமராக்கள் இருந்தா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரயில் பயணிகளின் கருத்தை பார்த்தோம். தொடர்ந்து திரு மாரிமுத்து அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ பெண் பயணிகளுக்கான பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கு? இப்போ பல கம்பார்ட்மெண்ட்ல பெண் போலீசார் அமர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. ஏன்னா திருட்டு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான பாதுகாப்பு முறைகள் என்ன மேற்கொள்ளப்பட்டு வருது? அதாவது இதுவரைக்கும் ஒன்றும் மேற்கொள்ளப்படவில்லை, அதுதான் உண்மை. இப்ப நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம சிட்டியில இருக்கக்கூடிய சபர்பன் ட்ரெயின்ல இரவு குறைந்தபட்சம் ஒரு 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இயக்கப்படுகின்ற அத்தனை ரயில்லையும் இரவு நேரத்துல காவலர்கள் இருந்தா தனியா வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்களுக்கும் குடும்பத்தோட வர்றவங்களுக்கும் ஒரு முழுமையான பாதுகாப்பு இருக்கும். ஒண்ணு, இரவு நேரங்களில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் முடிகிற அந்த பாத்ரூம் கிட்ட எப்பயுமே ஒரு 2 பேர் 4 பேர் அந்த டிடிஆர் பெர்மிஷனோட இருக்காங்க. அதுல ஒரு குடும்பமா இருக்காங்க, அது நம்மளுக்கு பாதிப்பா இல்ல. அதுவும் சிங்கிளா ஜென்ஸா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இரவு நேரத்துல 1 மணி 2 மணிக்கு ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடிய பெண் போயிட்டு வர்றதுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்குதான்னா பெரும்பாலும் கேள்விக்குறிதான். பயந்த நிலையில தான் போடும். ஒரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்லயே அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் தவிர்க்கப்படணும். அந்த மாதிரி நீங்க அந்த டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி 11:30 மணி வரைக்கும் கூட நீங்க அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல சைட் டோர் எல்லாம் திறந்த மணிக்கு தான் இருக்குது டிடிஆர்ஸ். அது எல்லாமே அவங்க லாக் பண்ணி வைக்கணும்ன்றதான் முறை. இது ஒரு 50% தான் லாக் பண்ணுவாங்க, 50% லாக் இல்லாம இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு சிலர் மோசமான நிலையில கூட அந்த அலோனா இருக்கக்கூடிய ஜென்ஸ் இருப்பாங்க. அப்ப பெண்களுக்கு அது பாதுகாப்பு இல்லாம தான் இருக்குது. ஏதோ நெல்லை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு சில ரயில்ல தான் இரவு நேரத்துல அந்த காவலர்கள் முழுமையா சர்வே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு 12 மணி வரைக்கும். அது போன்ற நடைமுறையை அனைத்து ரயில்களிலும் இருந்தா இரவு நேர ரயில்ல ஒரு களவு போகக்கூடிய வாய்ப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சமூக விரோதமான செயல்களுக்கு ஒரு அச்சமோ இல்லாம இருக்கும். ஆனா சென்னை சிட்டியில அத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல இரவு நேரத்துல இயக்கப்படுகின்ற அந்த சபர்பன் ட்ரெயின்ல கம்பல்சரியா காவலர்களை வைத்து இயக்கினால்தான் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. அதுல அக்கறை கொள்ளணும். மக்களுக்கு எது தேவையோ அதுக்கு தான் கவர்மெண்ட் ஒழிய அவங்க மேம்போக்கா இல்லாம ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால பாதுகாப்பா இருக்கிறது தான் அலர்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி காவலர்களை அதிகப்படுத்தணும். ரயிலே கேமராக்களை பொருத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரணும். வந்ததுனா தான் நல்லது. தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. பெண்களின் பாதுகாப்பிற்காக இரவு நேரங்களில் இயக்கக்கூடிய புறநகர் ரயில்களில் பெண் போலீசாரின் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும், மேலும் ரயில்களிலேயே கேமராவை பொருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். ரயில் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ரயில் பயணிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள், அதை கேட்கலாம். லேடிஸ் ஸ்பெஷல் விடுறது ஒர்க் பண்ண நான் விரும்பல. நான் எதுக்கு தெரியுங்களா, எது வேணா எப்போ நடக்கலாம். அந்த ஜென்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு உகந்ததா இருக்கும். ரெண்டாவது என்னுடைய சின்ன கருத்து, என் பொண்ணா இருந்தாலும் சரி என்னுடைய ஒய்ஃபா இருந்தாலும் சரி டிரெஸ் கோட் எல்லாம் வெளியில ஒரு கவச்சாவை இழுக்கிற மாதிரி இல்லாம இருந்தா பாதி பேருக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கும். நான் என்னுடைய கருத்தை சொல்ல வரேன். உரிமை இருக்கு இல்லன்னு சொல்ல, அதனால அதே ஏற்றி நம்ம சேஃப்டி நம்ம பாதுகாப்பு ஒரு முக்கியம் பண்ணிக்கணும். தவிர அடுத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக நம்ம தேவையான ஒரு இது பண்ணும்போது இன்னைக்கு இளைய தலைமுறை பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஜீன்ஸ் ஓவரா இருக்கு. அது நடந்துச்சேன்னு வருத்தப்படுறது, அது பாதுகாப்பு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். ரயில்வே வர குழந்தைங்களுக்கான பாதுகாப்புங்கிறது இன்னும் முழுமையா நடக்கல. இப்போ ரயில்வே சில்ட்ரன் ஒரு இன்டர்நேஷனல் என்ஜிஓ நிறைய அந்த விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில் தான் அவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் ஒர்க் பண்றாங்க. இது மாதிரி நிறைய ஸ்டேஷன்ல அங்கு உள்ள அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பது, குழந்தை பாதுகாப்புன்னா என்னன்னு சொல்றது, குழந்தைகள் உரிமைகள்லாம் என்னன்னு சொல்றது போன்ற விஷயங்களை
பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய நாள் ஆகும் பண்றது. ரயில் பயணிகளின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து திரு மாரிமுத்து அவர்களிடத்தில் பேசலாம். திரு மாரிமுத்து, இப்ப ரயில் பயணிகளின் சேவை தனியார் மயமாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்கு. மத்திய அரசு அது பரிசீலிப்பதாகவும் தகவல் வருது. இது ஒரு தீர்வாக அமையவா? அதாவது இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்றதான் ஒரு பயணியோட கருத்து. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பேருந்து இருக்கு, ஆம்னி பேருந்து இருக்கு. ஆம்னி பேருந்துல பெசிலிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஆனா கட்டணம் வந்து ஒரு முறையற்ற தன்மையா இருக்குது. அது போன்று இல்லாமல் தனியார்களுக்கு சேவைகளை மட்டும் ஒப்படைத்தாங்கன்னா கட்டணங்கள்ல வந்து அவங்க தலையிடாம வெறும் சேவைகளை வரைக்கும் ஒரு ஹவுஸ் கீப்பிங் பண்ற மாதிரி, ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பரிசோதனையில வந்து ஒரு சில ஸ்டேஷன்கள்ல அதை நடைமுறைப்படுத்தி பார்த்தா கண்டிப்பா வந்து அது நல்லா தான் இருக்கும். ஒன்னும் இன்னைக்கு தனியார் மயன்றது எதுலயே வரும்போது ஒரு பாதுகாப்பு அம்சத்துல வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறதுன்றது ஒரு பயணிகளா இருந்து நாங்க அதை வரவேற்க தான் செய்யறோம். அது பரிசோதனையில பார்த்து நல்லா இருக்கிற பட்சத்துல வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தலான்றதான் எங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் மக்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டறிந்து செய்ய வேண்டுமே ஒழிய அதிகாரிகளுடைய அவர்களுடைய விருப்பத்திற்காக உன்னை கொண்டு வந்து திணிப்பது என்பது வந்து வரவேற்பான முடிவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, பி ஸ்டேஷன் எல்லாம் அவங்க மாத்துறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பாதிப்பு வரும்ன்றது மக்களுக்கு தான் தெரியும், அதிகாரிகளுக்கு வந்து தெரிய போறது இல்ல. இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தள்ளி போடுறாங்கன்னா அங்க பார்க்கிங் இல்ல, பஸ் ஸ்டாப் இல்ல, ஒரு கர்வான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னா அது வந்து எவ்வளவு எங்களுக்கு பாதிப்பு வரும். அதுக்கு இருக்கிற ஸ்டேஷன்லயே வந்து ஒரு ஸ்டோரி பில்டிங் கட்டி அது மேல கொண்டு போய் ரிசர்வேஷன் வச்சாங்கன்னா அது பாதிப்பா வராது. இப்படி வந்து எதையுமே மக்களுடைய கருத்தை வந்து மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் தான் அத்தனைக்குமே காரணம். இந்த அதிகாரிகள் மட்டத்தில் வந்து அவர்கள் திருந்தினா தான் நீங்க சர்வீஸ் எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அரசு வந்து எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய செலவுனுடைய அர்த்தம் வந்து மக்களுக்கு கிடைப்பதில்லை. அதாவது பாதுகாப்புகளை நிறைய தான் பண்றாங்க, செலவு ஹவுஸ் கீப்பிங் பண்றாங்க, அதை வந்து செய்யலையே. தனியாருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு அக்கறையோடு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகும். அது பரிசோதனை மட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு சில நிலையங்களில் செய்து பார்த்தால் அது வந்து நன்றாகத்தான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பு அதிகரிக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அதிகப்படியான காவலர்கள் வந்து ரயில் நிலையத்தில் நியமிக்கப்பட வேண்டும். இரவு நேர ரயில்களில் வந்து வருகின்ற பயணிகளுக்கு பாதுகாப்பாக காவலர்கள் இருக்க வேண்டும். ரயில் நிலையங்களில் பிளாட்பார்ம் உள்பட அனைத்திலும் வந்து அதிகப்படியான கேமராக்கள், தரமான கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். உள்ளே வரக்கூடிய பயணிகள் வந்து டிக்கெட்ல சாலை உள்ள அனுமதிக்க கூடாது. பிளாட்பார்ம் டிக்கெட்டை வந்து மீண்டும் வெளியே வருகின்ற பொழுது பெற்றதுக்குரிய பதிவுகளை வந்து மக்களுக்கு வெளியிட வேண்டும். ஒரு மாசத்துல நாங்க இத்தனை லட்சம் டிக்கெட் விற்கிறோம், நாங்க அதை திருப்பி ரிட்டர்ன் 90% கலெக்ட் பண்ணி இருக்கிறோம்னா தான் அங்க ஒழுங்கு இருக்கு. வித்தது வரைக்கும் சொன்னாங்கன்னா அது வந்து ஒழுங்கு இல்லை. அது போன்ற நிலைகளில் முறையான ஒரு செயலை பின்பற்ற வேண்டும். மக்களுடைய கருத்தை வந்து அறிந்து புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு மாரிமுத்து. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு என்பது சமீப காலமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குழந்தை திருடு போயிருக்கிறது. மேலும் ரயில்களில் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்றால் ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசாரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். பல்வேறு இடங்களில் ஏற்கனவே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கேமராக்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்து அதை முறையாக கண்காணித்து அதற்கான ஒரு தீவிர நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இரவு நேரங்களில் இயக்கக்கூடிய ரயில்களில் போதுமான அளவு போலீசாரின் பாதுகாப்பு இருக்க வேண்டும். மேலும் நடை மேடையிலிருந்து டிக்கெட் வாங்கி உள்ளே செல்வோரின் எண்ணிக்கையும் வெளியில் வரும்பொழுது அந்த டிக்கெட்டை திரும்ப ஒப்படைப்பதற்கான ஒரு பணியை முறையாக மேற்கொள்ள வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து புதிய திட்டங்கள் ஏதாவது அறிமுகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக மக்களின் கருத்தை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.